சலோட் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து சமாதானமாய் சந்தோஷமாய் இருப்பதற்கு தேவன் பாராட்டின மிகுந்த கிருபைகளுக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் தேவன் எப்படி நம்மளை அருமையாய் நடத்தி இருக்கிறார். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனை தனிமைகள் நடுவிலும் தேவன் எங்களை இதுவரைக்கும் எங்களை நடத்தி இருக்கிறார். எவ்வளவு அற்புதம் அன்பானவர்களே! நம்முடைய வாழ்க்கை நாம் சந்தித்த இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், துன்பங்கள் நடுவிலும் அவர் அற்புதராய் இருக்கிறாரே. இந்த நாளில் ஒரு அழகான தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்போமா? 145வது சங்கீதம் 14வது வசனம், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறாராம். அவர் தம்மை நோக்கி பார்த்து தம்மை சேவித்து தேவனை நம்பி அன்றைக்கு ஓடின ஓட்டங்களிலே பல சறுகல்கள் வந்தது உண்டுதான். ஆனால் தேவன் விழுந்தவர்களை அப்படியே விழுந்து போக விடுகிறவர் அல்ல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் தந்தை என்று நாங்கள் அவரை சொல்லி நாங்கள் மிகவும் கனப்படுத்துகிறோம். அவரை குறித்து நாங்கள் பெருமிதமாய் பேசுகிறோம், உண்மைதான். ஆனால் அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது. அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சகோதரி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த நிலையிலும் அவர் செய்த அந்த நீதியான, அவர் செய்த மேன்மையான, அவர் நம்பின அந்த நம்பிக்கைகளை ஒரு நாளும் மறந்து போகல. பாருங்க, அந்த சிறிய விடயத்தை அவர் இரக்கமாய் மன்னித்தார். அந்த மனிதனுக்கு வாக்கு பண்ணினது போல குழந்தை இல்லாமல் இருந்த அந்த வேளையிலே அவருடைய நிலையை பார்த்து அவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறாரா. ஒரு உயரத்தில் வைத்து கனம் பண்ணி மகிழ்கிற கடவுளாய் இருக்கிறார். மனிதருக்கு பலவீனம் என்பது உண்டுதான். ஆனால் அந்த பலவீனத்தில் பலனை கொடுத்து வெட்கப்படாமல் தைரியப்படுத்தும்படி தேவனுடைய கரம் அவர்களை நடத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த நாளிலே நீங்கள் எந்த சூழ்நிலை விழுந்து போயிருக்கிறீர்கள்? ஒருவேளை மனமடிவினால் விழுந்து போயிருக்கிறீங்களா? மனச்சோர்வினால் விழுந்து போயிருக்கிறீங்களா? மன காயங்கள் ஏற்பட்டு உங்களோட வாழ்க்கையில் வந்த சறுக்குதல்கள் எத்தனை ஏராளமாக இருக்கிறதா? ஒருவேளை தேவன் வாக்கு கொடுத்தார், இன்றைக்கு வரையும் அதை எனக்கு நிறைவேற்றவே இல்லை என்று சொல்லி நீங்கள் விழுந்தது போல ஒரு அதைரியப்பட்ட சூழ்நிலைக்குள் நீங்கள் கடந்து போகிறீங்களா? அந்த விழுகையிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பதற்கு, உங்களை ஒரு வெற்றி பாதையில் நடத்துவதற்கு தேவன் இன்றைக்கு அற்புதராய் உங்கள் பக்கமாய் கடந்து வந்திருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் தவறினது உண்டு, அவர் தேவனை துக்கப்படுத்தினது உண்டு, தேவனை மறந்து போனது உண்டு, தேவனை மறுதலித்ததும் நேரங்கள் போன்று வந்த சந்தர்ப்பங்கள் அநேகம். ஆனால் அவர் மனம் கசந்து அழுத பொழுது, மனம் உடைந்து நொறுங்கி அவரை சார்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நறுங்குண்டது நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத நான் என் தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடி திரும்ப கட்டுவேன், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடி எடுத்து கட்டுவேன் என்று சொல்லி அவருடைய வாக்கை இங்கே அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். தாவீது ராஜா மிகவும் மிக தேவனை சார்ந்த மனிதன். ஆனால் அதைரியமடைந்து வீழ்ந்து போன நிலைமைகள் வந்ததுதான். தேவன் வீழ்ந்தவனை வீழ்ந்ததாக விட்டுவிடவில்லை, அவனை தூக்கி எடுத்தார். அதுதான் அவர் சொல்லுகிறார், விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். தன் வாழ்க்கையில் அனுபவித்ததை தேவனை நினைத்து புகழ்ந்து பாடுகிற பாடல்தான் இந்த அருமையான பாடல். அன்பு பிள்ளையே, இந்த காலை நேரத்திலும் நீயும் ஒருவேளை உன் வாழ்க்கையிலே பலவிதமான சோர்வுகளினாலே உடைந்து போய், மனம் சோர்ந்து போய், வீழ்ந்து போய் கிடக்கிறாயா? தேவனை தூக்கி விடுவதற்கு அவருடைய அற்புத கரம் கடந்து வருகிறது. எத்தனை மனிதர்கள் தங்களால் முடியாதென்கிற பொழுதெல்லாம் கிதியோன் என்கிற மனிதன் பலவீனத்தோடு பயத்தோடு இருந்தது போல, கிதியோனே ஒருவனை முறியடிக்கிறது போல் மீதியானியர்களை முறியடித்துடுவாய் என்று சொல்லி பலனை கொடுத்து கிதியோனை தைரியப்படுத்தின அதே தேவன் இந்த காலை இரங்கள் நடுவிலே இருக்கிறார். உங்களுக்கு பலன் கொடுப்பார், உங்களை தூக்கி எடுத்து நிலைநிறுத்துவார். தேவனை நோக்கி பார்க்க நீங்கள் ஆயத்தமா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உன் பிள்ளைகள் எந்த நிலையில் வீழ்ந்து சோர்ந்து மனமடிவாகி இருந்தாலும் அந்த நிலையில் இருந்து தூக்கி எடுத்து நிறுத்தி உன் பிள்ளைகளை கனம் பண்ணி காக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.